உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது ஐயா வாழ்க்கையில? அவன் சனி தசை வந்து ஒரு மனிதருக்கு வந்துட்டு போனாலே அதுக்கப்புறம் அவனுக்கு வளர்ச்சி தான். சனி வரலைன்னால் ஒரு மனிதன் பக்குவப்பட மாட்டான். சனி தசை நடந்தாச்சுன்னா ஒரு கருப்பு கலர் வேஸ்ட், கருப்பு சிம்பிள் அதில் இருக்கணும். ரெட்டு, இந்த மாதிரி மெரூன், பச்சை கலர் பண்ணலாம். போட்டோம்னா இவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த காக்காய் உருவில் தான் பித்திருக்கள் வருவாங்க. இவங்க வைக்கக்கூடிய சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டாச்சுன்னா இவங்க அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் அப்புறம் அவங்க வாங்கிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஆட்சி வரலன்னா அவன் மனுஷனே இல்லை. அவனுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு அவனை பக்குவப்படுத்துறது சனி பகவான் தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒன்றத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்களும் இருக்கு, நிறைய விதமான நன்மைகளுமே அவர் வந்து செய்வாரு அப்படிங்கிற எண்ணங்களுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது ஐயா வாழ்க்கையில? சனிப்பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சனி தசை எல்லாருக்கும் பிடிக்கும். மகா கணபதியை பிடிச்சதுனா தான் ஒரு கொம்பை ஒடிச்சார். அந்த கொம்பை ஒடித்தவொன்னா அந்த கொம்பு எதுக்காக பயன்பட்டுச்சு? ஒரு மகாபாரத போரவே உருவாக்குறதுக்கு பயன்பட்டுச்சு. அடுத்து மகாவிஷ்ணுவை பிடிச்சார், அவர் பன்றி அவதாரம் எடுத்தார். பிரம்மாவை பிடிச்சார், ஒரு தலை போயிடுச்சு. சிவபெருமானை பார்த்து பிடிச்சார், அவருக்கு ஆண்டி கோலம் பிச்சாண்டி ஆக்கிட்டார், பிச்சாடனார். யாசகம் கேட்டு போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். எல்லா திசையாதிபதிக்கும் பிடிச்சி, உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சோடனே சனிக்கு சனி தசை பிடிச்சி. அப்போ மமதை கூடி போச்சு. உலகத்தில் என்னை விட பெரிய அழகம் கிடையாதுன்னு சொல்லி சுயம்பு லிங்கத்து மேலே போய் காலை வச்சுட்டார். நீ என்ன அழகு, நான் தான் அழகு. உண்மையிலே சனி வந்து பார்த்த உடனே கவர்ச்சியாகக்கூடிய உருவத்தை கொண்டவர் சனி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவனுடைய ஆகர்ஷணங்கள் பூரா மக்களுக்கு போயாச்சுன்னா மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருவிளையாடலை உருவாக்கி அவனுக்கு அகந்தையை கொடுத்து அவன் சிவபெருமான் மேலே காலை வச்சு அவன் காலை ஒடிச்சிட்டார். அதான் சனி தசை ஒரு ஆளுக்கு பிடிச்சா அங்க பலகினம் ஏற்படும். நல்ல வீட்டில் உட்காந்துருப்பான். சனி பிடிச்சின உடனே வண்டியை எடுப்பான், வேணும் தூக்கிக்கிட்டு போவான். கைகாலெலாம் உடைச்சி போட்டு நட்டு போட்டு வீட்டில் விடாது. எங்கள் ஊரில் ஒரு பஜாஜ் கம்பெனி கடை, நான் போய் வண்டி எடுக்க போயிருக்கேன். புதுசாக அந்த பின்னாடி அவன் தலைக்கு மேலே உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு உள்ள ஒன்று வண்டி வந்துச்சு இல்லையா. சனி பயிற்சியாகி 2 நாள் தான் ஆச்சு. ஒரே பையன். எனக்கு அந்த வண்டி வேணும்னு சாதனை. வண்டி எடுத்தான், ட்ரெயில் பார்க்கணும்னா போனான். இறஞ்சி முக்கில் வரும்போது பாடி தான் வந்துச்சு. அதாவது சனி தசையில் வந்து இந்த மாதிரி பல சிக்கல்கள் நடக்கும். ஆனால் சனி வந்து யாரையும் கொல்ல மாட்டான். மற்ற கிரகாதிபதிகள் பார்த்தா தான் இவனுக்கு ஆபத்து வருமே தவிர சனி வந்து யாரையும் கொல்லவே மாட்டான், போட்டு நசுக்கி எடுத்துப்பான். அவன் சனி தசை வந்து ஒரு மனிதருக்கு வந்துட்டு போனாலே அதுக்கப்புறம் அவனுக்கு வளர்ச்சி தான். வளர்ச்சினா ராஜயோக வளர்ச்சி. சனி வரலைன்னால் ஒரு மனிதன் பக்குவப்பட மாட்டான். அடிமட்டத்தில் போட்டு பிரட்டி வறுத்து எடுத்துருவான். அந்த வறுத்து எடுக்குன்னா அப்படி பிச்சை எடுக்காதவனா எடுக்க வச்சுருவான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் இவனை ஒசத்தி வச்சு வேடிக்கை பார்க்கறதில்ல சனி திசையை மாதிரி யாராலையும் முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார்மா, அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தோடு வச்சுருப்பார்.
சனி தசை நடந்தாச்சுன்னா ஒரு கருப்பு கலர் வேஷ்டி, கருப்புன்னா ரொம்ப கருப்பு கட்டக்கூடாது, கருப்பு சிம்பிள் அதில் இருக்கணும். ம். கருப்பு சிம்பிள் இருக்குது அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு, கருப்பு சட்டை போடக்கூடாது, ஓ. கருப்பு வேஷ்டி மட்டும்தான் கட்டணும். கருப்பு சட்டையை போட்டக்கூடாது. கருப்பு சட்டையை போட்டால் எல்லாத்தையுமே வெறுப்பாயிடுவான். ம். அந்த மாதிரி நேரத்தில் ரெட்டு, இந்த மாதிரி மெரூன், பச்சை கலர் பண்ணலாம். போட்டோம்னா இவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு வீட்டில் சனி தசை யாருக்கும் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் பெற்றவளை என்ன செய்யணும், சமையல் பண்ண உடனே மூக்கை கட்டிட்டு தான் சமையல் பண்ணணும், முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு தான் சமையல் பண்ணணும். அந்த சாதம் வேகுதில்ல, அந்த ஆவி வந்து வெளியே போயிடக்கூடாது, யாரும் சுவாசிடக்கூடாது. சாதம் வெந்த உடனே எடுத்து ஒரு இலையில கொஞ்சம் வச்சு இலையை கழுவிட்டு வைக்கணும். மொன இலையை எடுத்து கழுவிட்டு வைக்கணும். ஒரு இலையில கொஞ்சம் சாதம் வச்சு கொஞ்சம் தயிரை விட்டு அந்த கரண்டிட்டு தான் வரணும், கைப்பற்றக்கூடாது. 2 எள்ளு எடுத்து போடணும். போட்டுட்டு கொஞ்சம் வெல்லமும் எடுத்து போட்டு நல்லா விரவி மச்சில் கொண்டி வச்சிடணும், காக்காய்க்கு வச்சிடணும். அது அங்கே அந்த வீட்டில் சனியினுடைய ஆதிக்கங்கள் எப்படி இருக்குங்க அந்த சாப்பாடு வச்ச ஒரு 10 நிமிஷத்துக்கு தெரியும். ம். காக்கா வந்து பூரா சாப்பிட்ருச்சுன்னா சனியின் ஆதிக்கம் ரொம்ப பாதிக்காது. ம். வச்ச சோறு சாயந்தரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா சனியினுடைய ஆதிக்கம் முழுசும் வீட்டில் இருக்கும். ஏன்னா நான் தான் சோறு வச்சுட்டோம்ல அப்படிங்கிற அகம்பாதம் அவங்களுக்கு இயற்கையாகவே ஏறிடும். சனி சோறு வச்சாச்சுல, பக்குவமாக இந்த காகத்தை பணிவோடு போய் செய்யணும். ம். வச்சாச்சுன்னா அது வந்து சாப்பிடும். அதை அந்த அன்போடு அழைக்கணும். காக்கான்னு கூப்பிட்டோம்னா வரும். இப்போ பாதி இடத்துல காக்காயை போட்டு பிரியாணியாக போட்டுக்கிட்டு இருக்கான், அம்பரம் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் காக்காயை கூப்பிடணும், கூப்பிட்டு அந்த இலையில் வச்சோம்னா அது வந்து சாப்பிடணும். சாப்பிட வரைக்கும் நின்றுட்டு போகணும். காக்காயை வச்சாச்சு போயாச்சு வந்து சாப்பிட்டு போ அப்படின்னா அது காக்கா வந்து சாப்பாட்டு கலந்துருக்கல. அந்த காக்காய் உருவில் தான் பித்திருக்கள் வருவாங்க. அந்த பித்திருக்கள் வந்து இவங்க வைக்கக்கூடிய சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டாச்சுன்னா இவங்க அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் அப்புறம் அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் அதில் உள்ள சூட்சமம். காகத்துக்கு சாதம் வச்சால் இவங்க சனி தேசத்தில் இவங்க வீட்டில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை தண்டனைகளையும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் ஜீன்ஸ் ஒரே ஜீன்ஸு தான், இவனுக்கு தேவை தண்டனை. அந்த ஜீன்ஸில் இந்த ரத்தம் தான் அங்கே ஓடுது, அந்த ரத்தம் தான் இங்கே ஓடுது, நீ அனுப்பிச்சானா நான் அனுப்பிச்சானா இந்த உனக்கு பிடி அப்படிங்கிறதுல பித்திருக்காரக வந்தான், ஈஸ்வர பட்டம் வாங்கினவன் தான், அவன் பார்த்துக்கிடுவான். யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்தா ஏன் கடமையை முடிச்சிரு அப்படின்னு அவங்க வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் அந்த துன்பங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு தகுந்தாக்கில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயந்தரம் அந்திகரித்த நேரத்தில் பிள்ளையார் கோவிலில் தெற்க பார்க்க இருக்கக்கூடிய சனி பகவான், அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் தெற்க பார்க்க இருக்கக்கூடிய சனி பகவான், இவருக்கு போய் எள் சாதம் போட சொல்லணும். நீங்கள் போட்டு அங்கே கொண்டு போகக்கூடாது, கோவிலில் போட சொல்லணும். போட்டு அந்த எள் சாதத்தை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணணும். இது ஒரு பிரீத்தி. அடுத்தாக்கில் அந்த சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி சங்குப்பூ, நீல சங்குப்பூ, அந்த பூ மாலையை போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணலாம். அதுவும் அந்த தோஷங்கள் நீக்கும். சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான பூ சங்குப்பூ, ரொம்ப பிடித்தமானது. அந்த பூவை போட்டு வழிபாடு பண்ணலாம். வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இப்போ சில பேருக்கு இந்த 7 நாட்டு சனி வந்து நடந்துகிட்டு இருக்கும், அந்த நேரத்துல நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கும், ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு துன்பத்து மேல துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது ஒரு இரும்பை எப்படி காய்ச்சி காய்ச்சி புடம் போட்டு அதை சுத்தம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சனி பகவான். 2 எழுத்தால் அவரை சொல்லவே கூடாது. ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்காருல, அதனால் கோவப்படக்கூடாது. போகும்போது உன்னை ட்ரெயினில் நான் கவனிச்சுக்கிட்டோம்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அவள் வந்து ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஆட்சி வரலன்னா அவன் மனுஷனே இல்லை. அவன்கிட்ட ஈவு, இறக்க குணம், பரிதாபம் எதுவுமே இருக்காது. அவன்கிட்ட மமதைகள் தான் இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் சேர்த்து கடைசி நேரத்தில் காலை வாரிடும். அந்த நேரத்தில் சனி பகவான் தான் உதவி செய்வார். சனி பகவான் வரலைன்னா ஒரு மனுஷன் வந்து மனிதனாக இருக்க மாட்டான். அவனுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு
அவனை பக்குவப்படுத்துறது சனி பகவான் தான். இவனோட ஆட்சி காலங்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் இவங்க செஞ்ச பாவங்கள் கரையும். அந்த பாவங்கள் கரையணும்னா இவங்க முன்னோர்கள் அருளாசி அவங்களுக்கு வேணும். முன்னோர்கள் அருளாசி வேணும்னா இவங்க நல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த முன்னோர்கள் ஆசி இவங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னோர்கள் ஆசி பண்ணால் பொங்கின உடனே சாதத்தை எடுத்து அவள் கொண்டு வச்சிருவா. அந்த முன்னோர்கள் ஆட்சி கிடச்சிச்சின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் கம்மியாக இருக்கும். அதோட இந்த கால்நடைகளுக்கு வைக்கும்போது இவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்தால், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ பலங்கமான சில பிரச்சனைகள் வருதுன்னு இருந்தால், எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளோ இல்லை பறவைகள் காக்காயோ ஏதோ ஒரு உயிர் பிராணி காலாவதி ஆயிரும். அதை இவங்க கண் முன்னாலாம் பார்ப்பாங்க. அதை நினச்சி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருத்தப்படுறதில் இவங்க தோஷம் போயிடும். சாமிக்கு எதுவும் குற்றம் செஞ்சிட்டோமோ, ஏதாவது குறைபாடு செஞ்சிட்டோமோன்னு எண்ணுவாங்க. அந்த எண்ணத்தில் அந்த ஈஸ்வரனுடைய அருள் கொஞ்சம் கிடைக்கும். அதில் இவங்க தோஷங்கள் நீங்கப்படும். இப்போ இந்த மாதிரி தோஷங்கள் நீங்கினாலுமே இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கு காரணம் என்ன செய்ய? சனி பகவான் முழு ஆட்சியும் ஒரு வீட்டில் இருக்குங்கன்னா அவங்க முன்னோர்கள் நல்லதை செஞ்சுருப்பாங்க. முன்னோர்கள் சொன்னதை கேட்டு இந்த பிள்ளைகளும் நல்லதை செய்வாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளும் அதுக்கு முறையாக வழிபாடுகள் பண்ணுவாள். சனி பிரீத்தி கரெக்டாக பண்ணுவாள். கால்நடைகளுக்கு அவத்திக்கரை கொடுப்பா, பழம் கொடுப்பா. இதனால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி பகவான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா நல்ல அலங்காரத்தோடு இருக்கலாம். ஆனால் காலுக்கு கீழே கருப்பு கரை வச்சு வேஷ்டி தான் கட்டணும் அவளோட ஆட்சி காலத்தில். அப்போ தான் உனக்கு உள்ள பலன்கள் கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது நான் அப்படி போனேன் இப்படி போனேன் என் பண்ணி போனேன் அவளை குணத்தை காமிச்சிடுவாள். டேக்ஸின்னா அந்த மஞ்சள் போடு தான் இருக்கணும். ஓனிஸ்னா வெள்ளைப்போடு, பேட்டரி கார்னா பச்சைப்போடு. அந்தந்த விதிகள் எப்படி வகுத்திருக்காங்களோ அதே மாதிரி இவர் காலத்தில் அப்படியே இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை கரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த வாரத்துக்கு உண்டான பதார்த்தங்களை கரெக்டாக சாப்பிடணும். களி கிண்டி சாப்பிட்டுக்கணும். அப்படி சாப்பிட்டா அதால் வரக்கூடிய நோய் நொடிகள் இருக்காது. சனி குளிர்ச்சியான கிரகம். ஆனால் உஷ்ணத்தை லௌகீகத்தில் எடுக்கும். அப்போ உஷ்ணம் அதிகமாகி உடம்புல பல நோய்கள் ஏற்படும். அதனால் அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும். சீயக்காய் தேய்ச்சி குளிச்சுக்கணும். எண்ணெய் தேய்க்கிறது ஒன்று, அதில் சீயக்காய் தேய்க்கிறது ஒரு கிரகம், இவன் சாப்பிட்றது ஒரு கிரகம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகாதிபதியினுடைய அருள் உள்ளே இருக்கும்போது சனி உள்ளே இவனை கெடுத்துட மாட்டான். செவ்வாய் அக்னி தான், ஆனால் ராசியில் நீர் ராசி. சனி நீர் ராசி, ஆனால் குணத்தில் அக்னி உஷ்ணாகாரகன். அப்போ அவன் வந்தாச்சுன்னா உஷ்ணத்தை கொடுக்கும். செவ்வாய் உள்ளே ஏறியாச்சுன்னா அவன் அக்னிக்காரகன், ஆனால் நீர் ராசி. அவனை அந்த இனிப்பு களியெல்லாம் சாப்பிடும்போது அவனுடைய ஆட்சிகள் உடம்புல ஏறும்போது சனியினுடைய ஆட்சி பாதிக்கும். அதனால் அவள் சமமாக இருந்துட்டு வந்ததுக்கு எதையாவது லேசாக பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் உணவாதி முறைகளில் உள்ள விஷயம். இதில் அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கணபதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்லோதரை கொடுக்காங்கல்ல, அதில் பல சாபங்கள் தரும். மக்கள் எல்லோரும் சாப்பிட்ட போது அதை சாப்பிட்ட உடனே சொல்லுவான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கப்பா அப்படின்னு எல்லோரும் வாங்கிட்டு போகிறோம்ல, அந்த சொல்லிலே இவனுக்கு பாதி தோஷங்கள் நீங்கிடும். அந்த மனசு நிறைவு, மன அமைதி, மன சந்தோஷம், அதில் இவங்களுக்கு பல தோஷங்கள் நீங்கும். அதை செய்யணும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த 7 நாட்டு சனி அப்போதான் கல்யாணம் நடக்கும், வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அப்போதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஐயா? சனின்னு சொல்கிறது எல்லாருமே மோசமான சனி கிடையாது. பொங்கு சனின்னு ஒன்று உண்டு. ஓ, வக்ர சனி, ஏழரை சனி, சனி, இதுலேயே 5 வெரைட்டி சொல்லி. பொங்கு சனியில் அவனை நல்ல குளிப்பாட்டிடுவார். ஆமாம், இவன் உடனே அகம்பாகத்தில் அலையக்கூடாது. பணம் வந்துருச்சு இப்படி ஏமாற்றக்கூடாது. பணிவு, பதவி உயரும்போது பணிவு வர வேண்டும். எம்ஜிஆர் படித்தது பணிவு வரும்போது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். எம்ஜிஆர் ஒரு பாட்டில் படிச்சிருக்கேன். அது மாதிரி இவன் பதவி உயர 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 நமக்கு வாழ்க்கையில் தரம் உயர உயர கீழே இறங்கிக்கிட்டே இருக்கணும். அவன் பாதத்துக்கு கீழே போயிடணும். பாதம் விந்தமே கெதின்னு இருந்துட்டான், வாழ்க்கையில் இவனை அடிக்க எவனுமே கிடையாது. சனி அப்படி பெரிய ஒரு கிரகம்.
ரொம்ப அம்சமானவன். பணிவு மட்டும் இருந்தால் எல்லா பக்கமும் நல்லா இருக்கும். எந்த கோள்களாக இருந்தாலும் தான் பணிவு இருக்க 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 மனுஷன் பக்குவமாயிருவான். பொறுமை வேணும். என்ன செஞ்சால் அதுக்காக எந்த நேரமும் வெட்ட வரும்போது நீ வெட்ட வேண்டாம் தடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அவன் உன்னை 10 அடி அடித்தாமனா நீ ஒரு கையை கூட எடுக்கலாம், அது தப்பு இல்லை. உனக்கு ஆபத்து வரும்போது அவனை கூட நீ கொள்ளலாம், தப்பு இல்லை. அதுக்காக அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பணிவு இருக்கணும். நமக்கு காலங்கள் சரியில்லையா அந்த இடத்துல பணிஞ்சு பெறணும். 4 பேர் கூட்டத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாது. மற்ற திசை பிறகு இவனுக்கு எதிரான திசைகள் பூரா உன்னை வம்புக்கு இழுப்பாங்க. அந்த நேரத்தில் நீ பணிஞ்சு என்னை தெரியாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கான்ட்டு போயிட்டேன்னா அவன் தானாக நாணப்பட்டு நாணி குறுகி கோணி வீட்டுக்குள்ளே போயிடுவான். அடுத்தாக்கில் அவன் வெளியே வர மாட்டான், நீ துணிஞ்சு நடமாடலாம். பணிவுங்கிறது இதுதான். அதுக்காக அவன்கிட்ட போய் நின்று காலை விழ சொல்லலை. நான் தெரியாமல் வந்துட்டேன் ஐயா, வருத்தப்பட்டுடாது. சனியினுடைய குணமே அதுதான். பக்குவம் வரணும். ரொம்ப நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடாது, பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்த வளர்ச்சியினுடைய முதல் படி சனிதசை ஆட்சி தான். ஒரு மனுஷனுக்கு சனிதசை வந்தாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறதான்னு அர்த்தம். இவனுடைய அத்தியாவசியமான சனி பண்டி போட மாட்டான், சாப்பாடு குறை வைக்க மாட்டான், ஆனால் சங்கடப்படுத்துவான், உடம்பு போட்டு எடுத்துருவான், வறுத்து எடுத்துருவான், பிச்சை கூட எடுக்க வைப்பான். ஆனால் கைவிட மாட்டான். அடுப்பில் உலையை வச்சுட்டு வெளியே போவான். ஏதாவது ஒரு வெளியில் அந்த உலைக்கு உண்டான அரிசிக்கு உண்டான காசு கிடைச்சிடும். அந்த காசை வாங்கிறதுக்குள்ளே அவனை வறுத்து எடுத்துருவான். எந்த ரூபத்தில் வறுக்காமல் தெரியாது. அவமானப்படுவான், கேவலப்படுவான். அவ்வளோ என்னென்ன வாழ்க்கையில் சங்கடப்படணுமோ அவ்வளவு சங்கடப்படுவான். அந்த சங்கடப்பட்டால் தான், அந்த சங்கடத்தெல்லாம் வச்சு தான் அடுத்தாக்கில் லட்சுமியை தன் கைவேஷம் வச்சு கட்டி காப்பான். இல்லைன்னா தூக்கி தூர எறிஞ்சிடுவான். அவனுக்கு அந்த பக்கம் வராது. அதுக்கு தான் அந்த திசையினுடைய அதிபதி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அவர் குணத்தை காமிக்கிறார். கண்டிப்பா சனி பெயர்ச்சியை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சனி பெயர்ச்சியுமே உங்களுக்கு நல்லதா அமையும் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. நன்றி.